என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லபடியாக நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலையும் நாங்கள் எல்லாமே சிறப்பாக அங்கே கொண்டாடினாங்க. அப்பாவுக்கு அதுக்கு பெரிய நன்றியை சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நான் இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாபா தனக்கான பக்தர்களை ஏற்படுத்தி கொள்வார். அதுபோல் தான் நேற்று அவ்வளோ சிறப்பாக அங்கே கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி தான் பாபாவுக்கு சேவை செய்வதற்கு சாய் பக்தர்கள் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷம் சாய்ராம். அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம பேசலாம். ஒரு சாய் பக்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். சாய்னா, என்னுடைய பிரார்த்தனைகள் தள்ளி தள்ளி போகுது, பாபா உடனே நடத்தி கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு அந்த ஒரு பயம் இருக்குல்ல, பிரார்த்தனையை தள்ளி தள்ளி போகுது, கொஞ்சம் நேரங்காலம் ஆகுது, ஏன் இப்படி தள்ளி போகுது, எதற்காக தள்ளி போகுது, எனக்கு இப்பயே முடித்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு கேட்டார். கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சார். உங்கள் பிரார்த்தனை இப்படி தள்ளி போச்சுன்னா ஏதோ ஒரு சின்ன காரணம் இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளும் காலதாமதம் ஆகலாம் சில நேரங்களில். அப்படி காலதாமதம் ஆகும்போது நீங்கள் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்மை படைத்த கடவுளுக்கு தெரியாதா யாருக்கு என்ன செய்யணும்னு? எனவே சரியான நேரத்தில் சரியான விஷயத்தில் உங்களுக்கு கடவுள் செய்வார். இதுதான் உண்மை. இப்படி காலதாமதம் ஆகிறது காரணம், அதுவே நம்ம பிரார்த்தனை சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி அவசரப்படவும் கூடாது. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க அதை நமக்கு. ஏன்னா அந்த பிரார்த்தனையால் நமக்கு நன்மைன்னா கடவுள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவார். அந்த பிரார்த்தனையால் நமக்கு நன்மை இல்லை, அதனால் பிரச்சனை வரும்னா அந்த பிரார்த்தனையை கொஞ்சம் தள்ளி வைப்பார். அந்த பிரார்த்தனையை கொஞ்சம் தள்ளி வைப்பார். அவசரப்பட வேண்டாம், இந்த பிரார்த்தனை இவனுக்கு நிறைவேறினா பின்னாடி இவன் நிறைய பிரச்சனையை சந்திப்பானா அந்த பிரார்த்தனையை தள்ளி தான் வைப்பார். எனவே புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வச்சுட்டு உடனே நடக்கணும் தயவு செஞ்சு அப்பாக்கிட்டேயும் சரி எந்த கடவுள்கிட்டையும் வேண்டாதீங்க. அந்த பிரார்த்தனை சில பேருக்கு உடனே நடந்துடும். அதனால் எந்த பிரச்சனைனாலும் பாபா செஞ்சு கொடுத்துருவார். பிரச்சனைனா கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணி அப்புறமா தான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார். இதை நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரினா சின்ன ஒரு கதை ஒன்று படித்தேன். நான் படித்த கதை தான். இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், கடவுளை பார்த்து சில வரங்களை வாங்கணும்னு ஆசைப்படுவார். அவருக்கு அந்த வாழ்க்கையில் சில வரங்கள் வாங்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நேராக கடவுளை நோக்கி தவம் பண்ணலான்னு போவார். ஒரு காடு மாதிரி ஒரு மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு போயிடுவார். ஏன்னா மக்கள்லாம் இருந்தால் அவரால் தவம் பண்ணுறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி நேராக ஒரு காட்டு பகுதிக்கு போயிடுவார். காட்டு பகுதியில் போய் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே தினமும் தவம் பண்ண ஆரம்பிப்பார். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் தவம் பண்ணுவார். அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே அவர் உணவுக்கெலாம் தயார் பண்ணி ரெடி பண்ணுவார். அப்படி பண்ணிக்கினே இருக்கும்போது ஒரு குட்டி மான் அங்கே வந்துடும். ஏதோ குட்டி மான் தவறி அவர் இடத்தாண்ட வந்துடும். இவர் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மானை எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பார். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அந்த மானை நல்லா வளர்த்துருவார். அந்த மான் இவர் கூட ரொம்ப நெருக்கமாகிடும். ரொம்ப சந்தோஷமாக நெருக்கமாகிடும். டெய்லி தவம் பண்ணுவார். அந்த மானுக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சுக்கினே இருப்பார். ஒரு நாள் என்ன பண்ணுவார், தவம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்ப்பார். அந்த மான் காண போயிட்டு இருக்கும். பார்த்தா மான் காணும். என்னடா அது கொடுமை, மானை காணுமேன்னு தேடுவார். அந்த எங்கேயுமே மான் இருக்காது. அவர் அழுவே ஆட ஆரம்பித்தார். தேடி பார்ப்பார், எங்கேயுமே இல்லையே மான். நம்ம கூட அந்த மான் திடீர்னு காண போச்சே சொல்லி கோபத்தில் தவம் பண்ண ஆரம்பிப்பார் கடவுள் மேலே திட்டினே. நான் ஒரு வளர்த்த மான் காண போச்சு, திடீர்னு நீங்கள் என்ன தான் கடவுளோ வந்து எனக்கு வரமாவது கொடுக்க மாட்டீங்க, நான் வளர்த்த மானும் தர மாட்டீங்கன்னு சொல்லி பயங்கர கோபமாக திட்டிங்கன்னா அந்த தவம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிப்பார். கரெக்டாக ஒரு வாரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் அவர் முன்னாடி தந்துடுவார். வந்துட்டு, உன்னுடைய தவத்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை கேள், நான் தரேன்னுவார். உடனே என்ன பண்ணார், இவனுக்கு அவன் கேட்க வந்த வரம் எல்லாத்தையும் மறந்துடுவான். இப்போ அவன் மனசில் என்ன இருக்குன்னா, என் மான் காணும், யார் மானை சாவடிச்சாங்களோ அவங்க என் முன்னாடி வந்து நிற்கணும், ஏன்னா அவங்கள நான் பார்க்கணும், அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்கணும், தயவு செஞ்சு எனக்கு அதை மட்டும் செய்யுங்க கடவுள். என்ன கடவுள் சொல்ல, டேய் நல்லா யோசனை பண்ணி, நீ இதுக்காக வரல, உன்னுடைய என்ன வரமோ அதை மட்டும் கேளு, இது வேண்டாண்டான்னுவார். இல்லை கடவுளே, எனக்கு அதுதான் முக்கியம், என் வரத்தெல்லாம் நான் மறந்துட்டேன், இப்போதைக்கு எனக்கு இந்த வாரம் தான் ரொம்ப முக்கியம், யார் என் மானை சாவடிச்சாங்களோ அவங்க வந்து என் முன்னாடி நிற்கணும், இல்லைனா எனக்கு வரமே வேண்டான்னொன்னே. நல்லா யோசனை பண்ணியா, நல்லா தெளிவாக யோசனை பண்ணியா, இல்லையா கடவுள் கண்டிப்பாக எனக்கு அதுதான் வேணும், என் மானை வந்து காணா போச்சு, யார் அதை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு நான் உங்களை பார்க்கணும், அவங்களுக்கு நான் தண்டனை தரணும்னா சரி,
நீ வந்த வரத்த வந்து இது வேணா அப்புறம் கூட கேளு. முதல்ல நீ கேட்ட வரத்த கேளுன்னு. அவன் பிடிவாதமா இருப்பான். எனக்கு அதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு. சரியா, நீ கேட்ட மாரியே உன் மானை என்ன பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நிப்பாங்க. அதுக்கப்புறம் நீ தண்டனை குடுத்தா நீ எங்கள குடுத்துரு சொல்லி மறைஞ்சிருவாரு. உங்க எதிர்க்க தான் நிக்கிறாங்க பாருன்னு திரும்பி பார்ப்பான். ஒரு பெரிய சிங்கம் நிக்கும். அவ்வளோதான், இவன் பயந்துருவான். ஏன்னா சிங்கத்துக்கு போய் இவன் எப்படி தண்டனை தர முடியும்? சிங்கம் இவனை கடிக்க ஓடி வரும். உடனே கடவுளேன்னு கத்துவான். அப்பா கடவுளே என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு ஓடி வருவார். உடனே கடவுள் அவர் முன்னாடி தோண்டி, இதுக்கு தான் சொன்னேன், நீ என்ன நினச்சி உக்காந்தியோ அந்த வரத்தை கேட்காம எனக்கு இந்த வரம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிற பார். இந்த வரம் தானே அடம் பிடிச்ச. நான் ஏன் இந்த வரத்தை நான் உனக்கு தரமாட்டேன் வர தரமாட்டேன்னா, எனக்கு தெரியும் மானை அடித்தது சிங்கம். அது வயிற்று பசிக்காக அடித்தது. அது முதல்ல உன்னை தான் அடிக்க வந்தது. இந்த சிங்கம் உன்னை தான் அடிக்க வந்தது. உன்னை காப்பாற்றுறது இந்த நேரத்தில் உனக்கு இந்த பிரச்சனை வரும் தான் அந்த மானை நான் அனுப்பினேன். அந்த மானம் கூட 6 மாதம் இருக்கணும். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் சிங்கம் தேடி உணவுக்காக தேடி இந்த பக்கம் வரும்போது உன்னை சாப்பிட வரும். உன்னை சாப்பிடாமல் தடுப்பதற்காக தான் அந்த மானை நான் வளர்த்தேன். ஆனால் ஐயோ நீ மான் வந்தது உனக்கு சந்தோஷம். மான் போனவொடனே நீ கஷ்டப்படுற. மான் அடித்ததுக்கு பழி வாங்கன்னு நினைக்கிற. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். படைத்தவனுக்கு தான் தெரியும். உன் உயிரை காப்பதற்காக 6 மாதம் முன்னாடி அந்த மானை கொடுத்ததே நான் தான். உன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, அப்பா உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்பதற்காக அந்த மானை கொடுத்தேன். அந்த மானையே அந்த சிங்கத்துக்கு உணவாக உனக்காக கொடுத்தேன். இப்போ நீ அடம் பிடிக்கிற எனக்கு நான் அந்த மானை ஏதோ நீ தான் அந்த மானை காப்பாற்றின மாதிரியும் அந்த மானை நீ தான் பாதுகாத்த மாதிரியும்னு. கடவுள்களுக்கு தெரியும் எது எப்போ நடக்க வேண்டும் என்று. எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளும் சரி, உங்களுடைய கடவுள்கிட்ட நெருக்கம் போகிறதும் சரி, இது எல்லாமே கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். சந்தோஷமாக வாங்கி கொள்ள வேண்டும். நமக்கு பிரார்த்தனை நடக்குன்னா கடவுளை போட்டு திட்டுறது, ஐயோ அம்மா கத்துறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் சத்குருவுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் உன் வாழ்க்கை மேம்படும். அந்த நேரத்தில் அதை கடவுள் நமக்காக கொடுப்பார். அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. எப்படி அந்த மானை அடிச்சுக்கொண்டு நான் பழி வாங்குன்னு சொல்லி உட்காந்தானோ, சிங்கத்தை பார்த்தாலும் பயந்து போட்டானோ, அதே போல தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு காலதமாக ஆகும்போது நாம் சற்று கொஞ்சம் பொறுமையாக இருந்து, கடவுளே எனக்கு இந்த பிரார்த்தனையால் ஏற்படும் நன்மைகள் இருந்தால் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி மனசார வேண்டி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுக்கணுமே தவிர, நாம் கடவுளை போய் திட்டுறதோ, இந்த பிரார்த்தனை தள்ளி போகும்போது நம்ம மனசு மாறி எங்கெங்கேயோ ஓடி சுற்றி பார்க்குறதோ இப்படி செய்யக்கூடாது. இது மேலும் பல சிக்கலில் உங்களை எடுத்துன்னு போய் சேர்த்துடும். அதுதான் நான் திரும்ப சொல்ல வரேன். நிறைய பேருக்கு தெரியாது அது. இப்போ நம்ம ஒரு பிரார்த்தனை கடவுள்கிட்ட வச்சுன்னு என்கிட்ட சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு ஒரு மாதம் பார்ப்பாங்க, இல்லை 2 மாதம். அடுத்தது நேரம் ஐயோ ஒன்றும் நடக்கலை, ஏதாவது ஜோசியர்கிட்ட போவாங்க, ஏதாவது ஜாதகத்தை தூக்கின்னு போவாங்க, ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள், எங்கேயா போய் மாட்டின்னு அங்கேயே மன உளைச்சல், இங்கேயே மன உளைச்சல், அந்த பிரார்த்தனையே நடக்காது, பண செலவு, இப்படி ஏராளமான சிக்கலில் போய் அந்த பிரச்சனையில் மாட்டி அந்த பிரார்த்தனையே நடக்காது, மன உளைச்சலோடு ஆகிடுவாங்க. எனவே ஒரு பிரார்த்தனை கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க, கடவுள் முன்னாடி உட்காருங்க. அப்பா எனக்கு சீக்கிரமாக இதை நடத்தி கொடுங்கப்பான்னு சொல்லி வேண்டுங்க. அப்பா அந்த பிரார்த்தனையால் ஏற்படும் தீமைகளை முதல்ல சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிரார்த்தனையை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். எனவே நீங்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் வரை காத்திருங்கள். கண்டிப்பாக அப்பா உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றி தருவார். நாங்களும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.